கனவும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழும் வெற்றி செல்வன் நமது சிறப்பு விருந்தினர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள். இவர் விருதுநகர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். தனது விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் தமிழக அரசின் அனைத்து படிநிலைகளிலும் பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து உயர் பதவியான IAS பதவி பெற்று இன்று ஆவடி மாநகராட்சியின் ஆணையராக வாகை சூடியிருக்கிறார். 2010, 11, 12 காலகட்டத்தில் திருவள்ளூரில் பணியாற்றும் பொழுது அங்குள்ள செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்த சுமார் 250 வட இந்தியர்களை மீட்டு அவர்களை சொந்த ஊருக்கு கௌரவத்தோடு அனுப்பி வைத்த மாண்புடையவர். இதற்கிடையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் 2 முதுநிலை பட்டங்களும் பெற்றிருக்கிறார். இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்டு தொடர்ந்து வாசித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கும் இவர் மகளாற்றுப்படை, செம்பா 40 உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியரும் ஆவார். இத்தகைய சிறப்புகள் கொண்ட ஆணையர் திரு கந்தசாமி அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, நூலாசிரியர்களே, நூலுக்கு முற்றும் முதுமாக துணை நின்ற திரு சுரபியார் அவர்களே, உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மேடையில் நிற்பதற்கு. ஏன் அப்படின்னா, இதே போன்ற ஒரு புத்தகத்தை இப்போ சொன்னாங்களே மகளாற்றுப்படை அப்படின்னு புதுசாக புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு பப்ளிஷ் பண்ணதுனால ஒரு புத்தகத்தை வெளியிடுவதில் உள்ள சிரமங்களையெல்லாம் கடந்து அதுவும் ஒரு 4-5 ஆண்டுகள் உழைத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு செயல். அந்த வகையில் இன்னொன்று என்னென்னா, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்ப்பீங்களா இருக்கும். நான் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன். எனக்கு ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவர் கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்குன்னு படித்தேன். அதெல்லாம் படிச்சுட்டேன். அப்போ தான் நான் என்னுடைய மகளாற்றுப்படை நூலும் எழுதியிருந்தேன். மோரலஸ் எல்லாமே அப்பாவுக்கும் மகளுக்குமான உரையாடல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒத்த கருத்து தான் இருக்கும். அப்படிங்கிற வகையில் இந்த நூலை பற்றி 1-2 செய்திகளை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். முதல்ல நீ நல்லா படித்திருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா வெறும் பட்டம் வாங்கினது மட்டும் போதாது. எத்தனை புத்தகங்கள் நீங்கள் படித்திருக்கீங்க? நம்ம 20,000 புத்தகம்லாம் கண்டிப்பாக ஒரு ஆள் வாசிக்க முடியாது. கொஞ்சமாவது என்னை எடுத்துக்கிட்டோம்னா நான் கணக்கு வீக்கினா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 500லேருந்து ஒரு 1000 புத்தகங்கள் படித்திருக்கலாம் ஒரு 50 ஆண்டு இதில். அதில் முதல் 10 வருஷம் விட்டுடலாம். 40 ஆண்டுகள் இருக்கிற மற்ற வேலைகள்லாம் நடுவில் ஒரு 1000 புத்தகங்கள் படித்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். முன்ன பின்ன இருக்கலாம் கணக்கு. ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ எத்தனை நூல் படித்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீ எழுதி விட்டாய் என்றால் அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இது வெறுமனே நாம் நிறைய பேசுவோம். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வலைப்பூவில் எழுதுவாங்க, பிளாக் எழுதுவாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அது நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவர் தர்மராஜன் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்ற நண்பராக இருந்தாலும் கூட ஒரு சிறந்த பண்பாளர். அப்போது தன்னுடைய பண்புகளை தன்னுடைய குடும்பத்தில் அவர் எப்படி செலுத்துகிறார் அப்படிங்கிறத இந்த நூலின் வழியாக நான் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் என்னுரை அப்படின்னு எழுதியிருக்காரு. குழந்தை உள்ளத்தை துளைக்காதவர்களே நல்ல கலைஞர்களாக உருவெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி அவர் சொல்லக்கூடிய செய்தியை என்னுடைய புத்தகத்தில் எனக்கு அணிந்துரை எழுதின பேராசிரியர் விஜயரங்கன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு குழந்தையோடு உறவாட வேண்டும் என்றால் தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வயது, அனுபவம், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை, உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் விட்டுட்டால் தான் அவங்கள நீங்கள் உறவாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தெய்வ நிலைக்கு போயிடுவீங்க. எங்கே தெய்வ நிலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தையோடு இருக்கும்போது தான் அதை போகிறீங்க. அதை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் இந்த நூல். சாதாரண விஷயம் இல்லாது. நாம் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல நாமாக இருக்கிறோம், நம்மளுக்கு பின்னால் இருக்கிற சமூகம் காட்டக்கூடிய பிம்பங்களையெல்லாம் உடைத்து விட்டு நாமாக இருக்கிறோம்னா அந்த இடம்
நம்முடைய தாய்மடியும் நம்முடைய குழந்தையினுடைய இருப்பிடமும் தான். அப்போ அதை வந்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு பல்வேறு விதங்களில் அதற்கு ஒரு நூல் தேவைப்படுது, அதற்கு பாட்டு தேவைப்படுது, அதற்கு ஒரு நாடகம் தேவைப்படுது, அதற்கு ஒரு சினிமா தேவைப்படுது. அப்போது அந்த வகையெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பையும் இந்த நூலையும் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து இந்த நூலில் 1-2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் வந்து குழந்தைகள் வந்து நாம் நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து நம்மளை விட அறிவு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து எப்பவுமே ஒவ்வொரு தலைமுறையுமே, அது இன்றைக்கு இல்லை, மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வரும் பொழுது முந்தைய தலைமுறையுடைய ஒரு படி கூட தான் இருந்திருக்கே ஒழிய ஒரு காலமும் அது வந்து பின்னால் இருந்ததே இல்லை. தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்காமலாம். ஆனால் ஒரு தலைமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிக அறிவோட, இன்னும் கொஞ்சம் அதிக முதிர்ச்சியோடு தான் அந்த குழந்தைகள் வளர்கிறாங்க. அப்போ அந்த வகையில் வந்து இந்த மயக்குறு மக்களில் உள்ள ஒரு 68 சிறிய உரையாடல்கள் அதில் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். நம்ம லாஜிக்கலாக நம்ம நார்மலாக எப்படின்னா எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்போம், பேசும்போது வந்து இது குழந்தை தானே அப்படின்ட்டு பேசிடுவோம். அப்போது அந்த பொண்ணு வந்து அப்பாட்ட கேட்குது, நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா வந்து ரொம்ப சமயோசிதமாக வந்து நைட் ஆகிடுச்சில்ல, இப்போ பீச்சை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது டக்குன்னு அந்த குழந்தை, நீ இதில் எந்த யோசிக்கும் கிடையாது, முன்னால் அவங்க வந்து படித்தது கிடையாது, இதுவும் கிடையாது, ஒரு கேள்வி கேட்குறா, பீச்சுக்கு தான் கதவே கிடையாது, எப்படி பூட்டுவாங்க? லாஜிக்கல் திங்கிங். இந்த லாஜிக்லாம் நம்ம சொல்லியே கொடுக்குறதில்ல. அதெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் +2 முடிச்சு ஏதாவது ஒரு யூஜி படிக்கும்போது பிஜி படிச்சுன்னா லாஜிக்கல் திங்கிங் பற்றி யோசிப்போம் நம்ம. பட் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்திருக்குங்கிறத அருமையாக வந்து அந்த பதிவில், உரையாடல் பதிவில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக நடைமுறையில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. சயின்டிஃபிக் டெம்பரை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக் டெம்பர் நிறைய இருக்கிறது யார் அப்படின்னா உண்மையிலே வந்து பக்குவப்படாத குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அறிவியல் ஆர்வமும் அறிவியல் மனப்பான்மையும் வளர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மக்கிட்ட கண்டிப்பாக இல்லை. அப்படி இருந்ததுன்னா நாம் வந்து இந்த சமூகத்தை மாற்றிருப்போம். ஆனால் நான் மாற்றுவதற்கு முயற்சி இல்லை. ஏன் அப்படின்னா எப்போ நம்ம வளர்ந்துட்டோமோ அப்போ வந்து நம்ம இந்த சயின்டிஃபிக் திங்கிங்லாம் விட்டுறோம். ஒரு அருமையான கேள்வி கேட்குது, இரவில் எதுக்கு சூரியன் மறையுது? இது சாதாரண இரவில் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அறிவியல் பூர்வமாக இணைக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா இந்த கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த கேள்விகள் மூலமாக தான் அவர்கள் வந்து தங்களுடைய அறிவை வந்து வளர்த்து கொள்கிறார்கள். அப்போது இப்படி ஒவ்வொரு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, +2 முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உலகம் எல்லாம் உருண்டைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லா அறிஞர்களும் சொல்லிட்டாங்க அது உறுதியாக கோலம் தான் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு கோலம்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு பந்து எடுத்துக்கிறோம். அந்த பந்து மேலே வந்து ஒரு எறும்பை விடுவோம். அந்த எறும்பை அந்த பந்தை சுற்றினோம்னா வந்து எறும்பு டப்பக்குன்னு கீழே விழுந்துடணும். நாம் கோலத்து மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி விழாமல் நிற்கிறோம்? இது நிறைய பேருக்கு வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும். இல்லைங்க புவியீர்ப்பு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை நம்மளால் உணர முடியுதானே? உணர முடியல. அப்புறம் இதே கேள்வி வந்து சுரபியும் கேட்டிருக்க, என்ன அப்படின்னா கடல் தண்ணி எப்படி கீழே விழாமல் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அப்போ அந்த கேள்விக்கு எனக்கு எப்போ விட தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் தற்செயலாக லைப்ரரியில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம் 1970 வந்து ஒரு அறிவியல் செய்திகள்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் நிறைய கேள்விகளும் பதில்களும் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம நார்மலாகவே என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா அரசாங்கம்னாலே அது வந்து குறைபாட்டுடைய ஒரு நிறுவனம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நமக்கு தெரியாது, நம்ம தேடி பார்க்குறது இல்லை. அப்போ அந்த புத்தகத்தில் வந்து ஒரு அருமையான உதாரணத்தோடு அந்த விஷயத்தை விளக்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கடற்கரையில் நின்று கப்பலை பார்த்துருக்கிறீர்களா? அப்படி பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் தூரத்திலிருந்து கப்பல் வரும்போது கப்பலுடைய அடிப்பாகம் உங்களுக்கு முதலில் தெரியாது, அதனுடைய கொடிப்பாகம் தான் முதல்ல தெரியும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் போது அந்த கொடி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த கடவுளோட மத்திய பாகம் தெரியும், அப்போ தான் அடிப்பக்கம் உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, இது மேலே எழுந்து வருவது அந்த கோலத்தினுடைய ஒரு பாகத்துலேருந்து மேலே வருதுங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் எனக்கு சைக்காச்சு ஓகே. அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விஷயம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால்,
குழந்தைகள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சரியான விளக்கங்களை சொல்லி நாம் வந்து அவங்களுக்கு புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். சில விஷயங்கள் நமக்கே ஆன்சர் தெரியாது, ஆனாலும் அதை வந்து அவர்களை வந்து மத ரீதியான பதில்களை சொல்லியோ இல்லை அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சிந்தனையை வந்து முடக்குவதாகவோ நம்முடைய உரையாடல்கள் இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த உரையாடல்கள்லாம் ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டாக வளர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழந்தை கேட்குற கேள்வி, இது எல்லா குழந்தையும் கேட்குற கேள்வி தான். ஆனால் அவருக்கு வாட்ச அப்பா வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு. யாரோ ஒரு சினிமா நடிகரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய குழந்தை பிறந்ததிலிருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் அது என்ன செஞ்சதுன்னு முழுவதுமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு மிடில் கிளாஸில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் அவள் என்ன அந்த 7 ஆண்டுகள் செஞ்சாங்களோ அதை பூரா எழுத்து வடிவில் இன்றைக்கு ஒரு புத்தகமாக அழகாக வந்து ஒரு நூலாக இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, அந்த நூலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாகவே குழந்தைகள் படிக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நிறைய படங்கள் இருக்கணும். இப்போ என்னுடைய நூல் நான் திரும்பவும் அதை நினைவுபடுத்துறதுக்கு திரும்ப நான் அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். அதுலேயே நான் வந்து என்னுடைய நண்பர் மூலமாக ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஓவியம் வரைந்து தான் நூல் வெளியிட்டேன். அப்போ இந்த நூலில் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு தேர்ந்த ஒரு கலைஞரை கொண்டு ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவர் பாலா அவருடைய, அதாவது அவங்களுடைய திறன் வேறையாக இருக்கலாம், ஆனால் இந்த இலக்கியம் அல்லது இந்த புத்தகம் என்ன தேவையோ அதை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு ஒவ்வொரு படத்தையும் மிக சிறப்பாக வரைந்து இந்த ஓவியமும் அந்த உரையாடலும் நமக்கு இருக்கும் பொழுது நாமே அந்த நிகழ்வோடு இருக்கிறது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த புத்தகத்தை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வரைந்து கொடுத்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி லாஜிக்கல் திங்கிங் சயின்டிஃபிக் திங்கிங் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் டிஸ்கிரிமினேஷன் சிலது இருக்கும். அதில் வந்து ஒரு கேள்வி, இந்த கேள்வி வந்து எனக்கு ஏன் வந்து முக்கியம்னு பட்டது அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லியே சொல்கிறேன். ஒரு 8-9 வயது இருக்கும். நான் அப்போ தான் வந்து முதல்ல எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நான் என்னுடைய மூத்த சகோதரி, எனக்கு ஒரு வயசு கூட, அப்புறம் அவரோடு சேர்ந்து இன்னும் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவங்களாம் எனக்கு மூத்தவங்க. எங்களை எல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு எங்கள் அப்பாவோட நண்பரை பார்க்குறதுக்காக ஒரு ஆள் 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. நீங்கள் போய் 2 நாள் சனியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போகும்போது அந்த கூட்டத்தில், இந்த 3-4 பேர் கூட்டத்தில் நான் தான் வயதில் இளையவன், ஆனால் ஆம்பளை பையன். அந்த 10 ரூபாய் வந்து என் கையில் கொடுத்து ஜோப்பில் பாக்கெட்டில் வைக்க பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு வந்து ஒரு கர்வம், நான் ஆண், அதனால் எங்கள் அக்காவோட அவள் தானே பொறுப்பாக இருக்கணும் மூத்தவ, அவளோட எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுவாகவே நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்ம சமூகத்தில் அந்த ஆண் பெண் வேறுபாடுங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதை எவ்வளவு குறிப்பாக அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பசங்க எல்லாம் சரி, பொண்ணுங்க எல்லாம் பசங்க உடைய போடுறதுக்கு பார்க்குறீங்க, அவங்க வந்து பேண்ட் போடுறாங்க, ஆண்கள் மேலேயே ட்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க, ஏன் ஆண்கள் வந்து பெண்களுடைய அணிய மாட்டேங்கிறாங்க? இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த கேள்வி நம்முடைய சமூகத்தில் அல்லது மனித சமூகத்தில் ஆண் பெண் வேறுபாடு என்பது உடையினால, இது வந்து பெரியார் ரொம்ப அருமையாக உடைச்சார். என்ன அப்படின்னா, அவர் வந்து பெண்களுக்கு பேர் வைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் தன்மை இல்லாமல் பேர் வைங்க அப்படிங்கிறக்காக அவர் வந்து மாஸ்கோன்னு பேர் வச்சார். மாஸ்கோ அப்படின்னா அது ஒரு நகரம். அப்போ நகரத்தோட பேர் வச்சுன்னா அதை வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவர் வைத்த பேர்கள் எல்லாமே. என்னுடைய பொண்ணுக்கு வந்து எழில்னு பேர். எழில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆணா பெண்ணான்னு கேட்க முடியாது. எழிலன்னு சொன்னால் ஆண்னு சொல்லிடலாம், எழில் அரசின்னு சொன்னால் பெண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனால் எழில்னு சொன்னால் அதற்கு வந்து அந்த ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாது. அப்போ இது வந்து சிந்தித்து வச்சதா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு சிந்தனை இருந்தாலும் கூட எனக்கு வந்து அவர் பெரியார் அடிவட்டி தமிழ் பேர் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த பேரை வச்சேன். அப்போது அந்த குழந்தைக்கு அது தெளிவாக தெரிகிறது. அவளுக்கு என்ன அப்படின்னா, ஆண் பெண் வேறுபாடு இந்த சமூகத்தில் நிலவுகிறது என்கிறதை அந்த சின்ன வயதில் அவள் புரிந்து கொண்டு ஏன் அவங்க வந்து அந்த உடை அணிவது இல்லை அப்படிங்கிற கேள்வியிலே பதில் இருக்குது. அது ஆண் பெண் வேறுபாடு இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணத்தை கண்டிப்பாக வரக்கூடிய இப்போ என்ன பொண்ணு வந்து சுடிதார்லாம் போட்டதில்லை, பெரும்பாலும் அவன் வந்து பேண்ட் ஷர்ட் தான் போடுறான். அதை நான் வந்து அனுமதிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சமூகம் அனுமதிக்கிறது, சமூகம் அனுமதிக்கலாம், நம்மளால் அதை வந்து அனுமதிக்க முடியாது. சமூகம் அனுமதிக்கிறது. ரெண்டாவது அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 ஆண்டுகள் யோசித்து பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்போது
அந்த விஷயங்களை எல்லாமே இது வந்து நான் வந்து 1-2 உதாரணம் சொல்கிறேன். அப்போ நான் முழுசாக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி படிங்க, அனுபவிங்கள். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து எப்படின்னா சிந்தித்து எழுதுறதில்லை, அது ரொம்ப முக்கியங்க. சிந்தித்து எழுதுறதெல்லாம் நீங்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதலாம், ஆனால் உணர்ந்து எழுதுவது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அந்த தலைப்பில் சொல்லக்கூடிய விஷயமும் அந்த நேரத்தில் உணர்ந்து அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அதை செஞ்சுருக்காரு. அதை நீங்களும் உணர வேண்டுமானால் அதை முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு குழந்தைத்தனமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்பா சொல்கிறாரு நீங்கள் சேட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளுக்கு என்ன தோணுது, அப்பா இனிமேல் எனக்கு அப்போ டாய்ஸே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா, நான் எப்போவுமே டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாலும் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது. எங்கள் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு அவள் பேசும்போதே இல்லை, நான் அடிக்கிறதுக்கு ஒரு கம்பு எடுத்துகிட்டு கேட்குறேன், நீ சொன்ன பேச்சை கேட்பியா அப்படின்னு. அவளுக்கு பேசவே வரலை, கேட்க மாட்டேன். அதே போல் வந்து நீ என்ன தான் டாய்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து மிக சரியாக வந்து இந்த விஷயத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. நீங்கள் நிறைய பேர் அதில் புதுமைப்பித்தனோட கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்னு ஒரு கதை படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சதுலன்னா அது வந்து ஒரு ரொம்ப கிளாசிக் அந்த சிறுகதை. அது நம்ம சென்னை தலைநகரில் நம்ம திருவல்லிக்கேணிலையும் அந்த பாரிஸ்லேருந்து ஒரு எழுத்தாளர் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தான் அது. அதில் வந்து ஒரு குழந்தையை பற்றி அவர் விவரிச்சிருப்பார். அந்த விவரணை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வீட்டுக்குள்ளே வந்து அவரும் கடவுளும் உள்ளே வருவாங்க. வரும்போது அந்த பிள்ளை வந்து பாண்டி விளையாடிட்டு இருக்கோம். அப்போ குனிஞ்சு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரிப்பன் கட்டுறதுக்கு வசதி இருக்காது. அந்த வாழை நார் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ரிப்பனுக்கு பதில் கட்டியிருப்பாங்க. அந்த குனிஞ்சு விளையாடும் அந்த வாழை நார் வந்து கண்ணுக்குள்ளே கீழே விழுது. உடனே வந்து அவளுக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பிடிச்சி இழுக்க பார்க்குறா. இழுத்தா இன்னும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அந்த குழந்தையோடைய அறிமுகம் இருக்கும். அப்போது கடவுளும் இவரும் வந்து ஒரு நாள் வெளியே அவுட்டிங் போயிட்டு வந்துருக்கும்போது அவர் வந்து லட்டு வாங்கிட்டு வந்துடுவார். அந்த லட்டு வந்து 2 பேரும் உரையாடு பண்ணிட்டு இருக்கும்போது லட்டில் வந்து உனக்கு வேணுமா எனக்கு வேணும்னு பேசும்போது, இந்த லட்டில் வந்து உதிர்ந்ததெல்லாம் மொத்தமும் உனக்கு, உதிர்ந்ததுன்னா எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வார்த்தை வரும் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை வந்து மொத்தம்னா முழுசும் நமக்கு கிடைக்கும்ல அப்படின்னு நினைக்குது. ஆனால் திரும்ப உடனே அது வந்து ரியாக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, அப்போ உதிர்ந்தால் தான் சாப்பிட முடியும், அப்போது எனக்கு லட்டே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இலக்கிய தரமான ஒரு உரையாடல் நாம் இங்கே பதிவு செய்யப்பட்டுக்கிறது. அந்த கிளாசிக்கில் வந்து அப்படி சொல்லி என்னென்னா, இந்த குழந்தை என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உனக்கு டாய்ஸே கொடுக்க மாட்டேன் நீ வந்து சேட்டை பண்ண அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்கு டாய்ஸே கிடைக்காதா, நான் சேட்டை பண்ணிட்டு தானே இருப்பேன் அப்படிங்கிறதும், உனக்கு வந்து உதிர்ந்த எனக்கு அப்படின்னு சொன்னேன்னா அந்த உதிர்ந்த பூந்தி தான் நம்ம சாப்பிட முடியும், அப்போ உதிர்ந்தது தான் எனக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் முழுசு கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் சாப்பிடவே முடியாதா அப்படிங்கிறத வந்து அவர் அருமையாக பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு இலக்கியத்தரம் வாய்ந்த ஒரு விளையாடலை அதாவது நம்ம அப்படி கடந்து போயிடும். சாதாரண உடையாடல் தானே, இதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, குழந்தை அப்படி தானங்க பேசும் அப்படின்னு கடந்து போயிடும். ஆனால் அதில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தருணங்கள் இருக்குது, உணர்ச்சி மிகுந்த தருணங்கள் இருக்குது. அந்த குழந்தை வந்து தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது. அது வந்து நீ பொய் சொல்லாதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீ என்ன சொன்னாலும் நான் சேட்டை பண்ணுவேன், ஆனாலும் எனக்கு டாய்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு இருக்குது இல்லையா, அதை வந்து மிக அருமையாக வந்து ஒரு கேப்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இலக்கியம் இது வரைக்கும் இப்படி ஒரு வகைப்பாட்டில், அது உரையாடல்னு சொல்கிறதில்ல அல்லது எப்படி சொல்கிறது, நிறைய வகைப்பாடு பயண இலக்கியம் இருக்குது, நாவல் இருக்குது, சிறுகதை இருக்குது, கவிதை இருக்குது, ஹைக்கூ இருக்குது, எத்தனையோ வகையான வகைப்பாடுகள் நீங்கள் நூல்கள் எக்கச்சக்கமான நூல் வந்துட்டு இருக்குது. அது எந்த வகைப்பாட்டில் நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு தமிழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள் எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக ஒன்று வருது அப்படின்னா, இலக்கியம் முதலில் தோன்றும், பின்னால் அதற்கு இலக்கணம் வகுப்பார்கள். அதனால் வந்து இது வந்து புதிய இலக்கியம், இந்த இலக்கியத்திற்கு பின்னால் வந்து இலக்கணம் வகுப்பார்கள், இது வந்து புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மிடில் கிளாஸ் ஒரு குடும்பத் தலைவர், ஒரு செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறவர், அவரால் வந்து தன் மகளுக்கு என்ன செய்ய முடியும்
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அந்த புத்தகம் கொடுத்த உடனே அவங்களோட 10 படிச்சுட்டு இருந்தப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஒரு காப்பி கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து மாணவர்களோட அந்த பெற்றோர் கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன். என் பொண்ணு கூட நான் வந்து பார்த்த உடனே ஒரு 4-5 குழந்தைங்க ஓடி வந்தாங்க என்கிட்ட. அங்கிள் நீங்கள் தானே அலிலோட அப்பா? அவ கூட வராங்கன்னா அவங்க அப்பா தெரியும் நல்லா அவங்களுக்கு. அந்த புத்தகத்தை நாங்கள் படித்து பார்த்தோம், ஆனால் அது வெண்பால் வந்து நிறைய பேர் படிக்கிறது கஷ்டம்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது அங்கிள் அப்படின்னு. அப்போது இந்த புத்தகத்தை எழுதுவதன் மூலமாக சுரபிக்கு பெருமை, சுரபி சொன்னக்கூடிய அந்த கருத்துக்களில் வந்து பதிவு பண்ணனால அவருக்கு பெருமை, ஒரு தந்தையும் மகளும் தங்களுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த புத்தகத்தின் மூலம் நடைபெற்றிருக்கிறது. எந்த ஒரு தந்தைக்கும் தன்னுடைய மகளுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய சொத்தில் ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பது. அப்போது அதற்கான தொடக்கத்தை இன்றையிலேருந்து இந்த புத்தகத்திலிருந்து இல்லை, அதற்கு முன்னாலே அவர் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. இதே போல் வந்து இதை வந்து பின்னால் வந்து அந்த குழந்தை படிக்கும் பொழுது, அவருடைய தோழர்கள் படிக்கும்போது, தோழியர் படிக்கும் பொழுது, உங்கள் அப்பா இப்படியெல்லாம் வந்து உங்களை வந்து பெருமைப்படுத்தியிருக்காரு என்ற விஷயத்தை வந்து தன் மகளை பெருமைப்படுத்துவதற்கான ஒரு இலக்கியமாக இந்த இலக்கியம் கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயத்தை விட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பொதுவாகவே வந்து புதுசாக புத்தகங்கள் எழுதுறவங்களுக்கு வெளியிடுறது ரொம்ப கஷ்டம். இந்த புத்தகத்தை வந்து ஒரு உருவாக்கி ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்னாலே முழுமையாக நான் படித்து விட்டேன். ஆனால் அதை புத்தகமாக ஆக்கி பிரிண்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து ஒரே ஆசிரியர் வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதுகிறாங்க, எப்படி மிஷின் மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் முதல் புத்தகத்தை எழுதுறது அவங்க வரவேற்பில் சொல்லும்போது, ஒரு தாய்க்கு எப்படி அந்த பிரசவம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு தன்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிடுவது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கடினமான மொழியை மற்றவங்களாம் தாய் வந்து 10 மாதம் சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து 5-6 ஆண்டுகள் வந்து தன்னுடைய கருவிலை வைத்திருந்து இன்றைக்கு அதை வந்து பிரசவத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட வந்து இந்த மாதிரி புத்தகம் வெளியிடுறதுக்கு இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை பேர் இந்த மலைக்கு நடுவிலே நீங்கள் வந்திருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டாட தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நூலாசிரியருக்கும் சுரபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1000 புத்தகங்கள் படித்தாலும் வாழ்நாளில் ஒரு புத்தகத்தையாவது எழுத வேண்டும் என்ற அந்த மேற்கோளை முன்னோக்கி வைத்து, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்களோ அதுபோல் ஒரு அழகாக எளிய நடையில் அந்த புத்தகத்தை பற்றி முழுமையான ஒரு கருத்துக்களை உள்வாங்கி அந்த புரிதலை உணர்ந்து நமக்கு வெளிப்படுத்தின திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.